ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கறி லீவ்ஸ் பன்னீர். இது ஸ்டார்டருக்குலாம் ஏற்ற ஒரு எக்ஸலண்ட் டிஷ்ஷுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்க்கு நான் 200 கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை வந்து இந்த மாதிரி மெலிசா உங்களுக்கு வேண்டிய சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவு கொத்தமல்லி, இது கூட ஒரு 6 பல்லளவு பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 இன்ச் அளவு இஞ்சி, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சின்ன சைஸாக இருக்கிறதால ஒரு 5 சேர்க்குறேன். இது கூட ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். அடுத்து மேரினேஷனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். அடுத்து 2 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வச்சு தாங்க நம்ம பன்னீர் வந்து மேரினேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் புதினா கூட சேர்த்துக்கலாம். பட் புதினா சேர்த்தா புதினாவோட ஃப்ளேவர் தான் வந்து நமக்கு அதிகமாக வரும். அடுத்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே மிளகு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பருப்பில் நல்லா வறுத்த பிறகு ஒரு கை ஃபுல்லாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கறிவேப்பிலையும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும், நல்லா ட்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், கறிவேப்பிலாம் நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த பொடிக்கு மட்டும் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடரெல்லாம் அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பன்னீரில் இந்த பொடியை வச்சு நம்ம கோட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஒட்டுற மாதிரி இந்த பொடி வச்சு நம்ம கோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்து நம்ம பன்னீரை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா உடனே தீஞ்சிரும். அதனால் மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளான நல்ல டேஸ்டியான கறி லீவ்ஸ் பன்னீர். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.